Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இது தொடர்பாக பேசுவதற்காக நாகப்பன் பொருளாதார நிபுணர் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். கணபதி, நீங்க இணைப்பில் இருங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், 0.5 விழுக்காடு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு. இது எந்தெந்த விதங்கள்ல சாதகமா இருக்கும் சார்? முதல்ல இது 0.25% 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்க்கப்பட்டது பொதுவாக. பட் 0.5% ஒரு டிராஸ்டிக்கான ஸ்டெப்பா தான் பார்க்கப்படுகிறது. பொதுவா கடன் அதிகமாக வாங்கி ஹைலி லீவரேஜ்டு நிறுவனங்கள், அவங்களுக்கு அதே மாதிரி தனிநபர்கள் கடன் வாங்குறவங்களுக்கு எல்லாம் இது சாதகமா இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. இஎம்ஐ குறையும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பலமுறை விவாதித்துக்கிறோம். ரெண்டு அதர் சைட் ஆஃப் த காயின் பார்த்தா ரெண்டு விஷயத்தை இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்க்கும் பொழுது, ஒன்று பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால இந்த வட்டி விகிதம் குறைப்புங்கிறது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதனால டெபாசிட்ல வட்டி விகிதம் குறைந்தால் கூட டெபாசிட்ல போடுறவங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட மாட்டார்கள். அப்சல்யூட் நம்பர்ஸ்ல குறைவாக இருந்தா கூட பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கிறதன் காரணமாக இந்த வட்டி விகிதம் குறைவுங்கிறது அந்த டெபாசிட்டர்ஸுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. கடன் வாங்கினவங்களுக்கு இது சாதகமா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சிக்கல், இங்க அமெரிக்காவில் தொடர்ந்து பணவீக்கம் பெரிய அளவுல இறங்கல, கொஞ்சம் அதிகரிச்சு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் பெரிய அளவுல இறங்கல. அங்க வட்டி விகிதம் குறைக்கப்படும் எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் அது சைட்வேஸ்ல இருக்குது. ஸோ அப்ப ஏற்கனவே அங்க ஈல்டு அதிகமா இருக்கு. அமெரிக்காவில் கடன் பத்திரங்கள் மீது, அரசு கடன் பத்திரங்கள் மீதான ஈல்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்தியாவில் உள்ள G-Secs நம்ம சொல்றோம் இல்லையா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதையே வித்துட்டு FIIs என்று சொல்லக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மிகப்பெரிய அளவுல விற்பனை செய்து போன காலங்களில் 25,000 கோடிக்கு வித்துருக்காங்க. வித்துட்டு பணத்தை இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு அங்க போறாங்க, ஏன்னா ஈல்டு அங்க அதிகமா இருக்குன்னு. ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்க, டாலர் கட்டுக்குள் இருக்குமா அப்படிங்கறது ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும். பட் மற்றபடி ஓவராலா இந்த இறக்கம்ங்கிறது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். கொஞ்சம் அதிகமா குறைச்சிருக்காங்க. அது சாதகமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நல்ல விஷயம் தான் நான் பாக்குறேன். பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நிலையில ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக இதை பாக்குற அப்படின்றதையும் நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க சார். இப்ப கடந்த முறை 2 முறையும் இதே போன்று குறைப்பு இருந்தது. வரக்கூடிய நாட்களிலும் இதை எதிர்பார்க்கலாமா? எனக்கு தெரிந்து இந்த ஆண்டு இதற்கு மேல் அவங்க அதிகமா வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்திய குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப 25 பேசிஸ் பாயிண்ட் பண்ணியிருந்தா அடுத்த 2 மாதங்களுக்கு பிறகு MPC என்று சொல்லக்கூடிய மானிட்டரி பாலிசி கமிட்டி கூடும்போது திரும்ப அதை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தது. பட் இப்போ ஒரே அடியாக 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே குறைச்சதும் சேர்த்தா கணிசமான இறக்கம் இது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அடுத்த இன்னொரு 4-5 மாதம் 2 மீட்டிங்காவது பெரிய அளவுல இதுல இருக்காதுன்னு நினைப்பாங்க. பட் அதை விட தாண்டி இது ஒழுங்காக முறையாக அந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த இறக்கம்ங்கிறது பாஸ் ஆன் ஆகுதாங்கிறதுல அக்கறை செலுத்துவார்கள் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாரங்களுக்கு முன்பு மத்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்த ஒரு விஷயம் என்னன்னா, வங்கிகளை அவங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணா கூட நிறைய NBFCs நிதி நிறுவனங்கள் இந்த வட்டி விகித குறைப்பு அல்லது இதை பெரிய அளவுல அதை பாஸ் ஆன் பண்றது இல்ல, வாடிக்கையாளர்களுக்கு இந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்றது இல்ல, தாமதமாக. நிச்சயமாக இந்த வட்டி குறைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு நாகப்பன். அடுத்ததாக நமது இணைப்பில் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு வெங்கடாச்சலம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இது எந்தெந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சாமானிய மக்களுக்கு? சாமானிய மக்கள் இதுல பெரிய அளவுல ஒன்றும் பலன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். காரணம், பல நேரங்களில் ரிசர்வ் வங்கி இந்த ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க. அதாவது வங்கி ரிசர்வ் வங்கியில கடன் வாங்கும் போது அதுக்கான வட்டி விகிதம் அதை குறைக்கிறாங்க. அப்போ குறைவான வட்டியில வங்கிகள் ரிசர்வ் வங்கியில கடன் பெறலாம். அதன் காரணமாக வாடிக்கையாளருக்கு குறைந்த வட்டியில கடன் கொடுக்கலாம் என்பதுதான் இதுல விஷயம். ஆக அதிகமா கடன் கொடுக்கணும், அதிகமாக கடன் கொடுத்தானா மக்கள் கடன் வாங்கி பொருள் வாங்குவாங்க. அதனால டிமாண்ட் அதிகமாகி உற்பத்தி அதிகமாகி பொருளாதாரம் பெறும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்கு. ஆனா பல நேரங்கள்ல வங்கிகள் அவங்க இதை வாடிக்கையாளருக்கு கொடுப்பது இல்லை, குறைக்கிறது இல்லை. காரணம், அவங்களுடைய லாபத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காக இந்த குறைந்த வட்டியில வாங்கி அதே வட்டியில் தான் வாடிக்கையாளர் கொடுக்குறாங்க. காரணம், பல காரணங்களா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வங்கியில வராக்கடன் அதிகமாயிட்டே இருக்கு. இன்றைக்கு ஒரு 4 லட்சம் கோடி இருக்கு. அப்போ அதுக்கு வட்டியே வரதில்லை. அப்போ வங்கியுடைய வட்டி வருமானம் குறையுது. அதை இன்றைக்கு சரி செய்வதற்கு, சமன் செய்வதற்கு இதை உபயோகிக்கிறாங்க. ஆனா ரிசர்வ் வங்கி இன்னொரு கட்டளை இடணும். இதை நாங்கள் எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை கண்டிப்பாக குறைக்கணும். இப்ப ரிசர்வ் வங்கி கொடுப்பதை வங்கி வாங்கலான்னு இருக்கேன். வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்த வட்டி விகிதத்தை குறைப்போம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது, குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றது இல்லை, எதிர்பார்க்கப்படுகின்றது. பண்ணலாம்,
பண்ணாம இருக்கலாம், பொதுவாக பண்றது இல்லை. ஆகவே இதனால உடனடியாக மக்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் அவங்க ரிசர்வ் வங்கியில அழுத்தம் கொடுத்து ஒரு கட்டளையாக படணும், நாங்க குறைக்கிறோம் நீங்களும் குறைங்க அப்படின்னு கொடுக்கணும். அது வருதில்லை. வாடிக்கையாளருக்கு சலுகையை கொடுக்க ரிசர்வ் வங்கி இன்னும் கட்டுப்பாடுகளை வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.